குருச்சேத்திர போர் எதனால நடந்ததுன்னு தெரியுமா? துரியோதனன் காதுல சகுனி சபையில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. உடனே துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேத்துக்கும் அந்த நாட்டை பெறுவதற்கான உரிமை இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் பாண்டவிற்கு பிறந்த பிள்ளைகள் தானா அவங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். அவங்க குலம் என்ன, அவங்க கோத்திரம் என்ன அப்படின்னு குந்தி இந்த சபையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்றாரு. உடனே கண்ணன் துரியோதனா, நீ வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்க, தவறான பாதையில போயிட்டு இருக்க, நீ போற பாதை சரியில்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அவங்க உன்னுடைய சித்தி, உன்னுடைய தாய்க்கு சமமானவர்கள், அவங்க கிட்ட போய் நீ அப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு. கண்ணன் யாசகம் கேட்கிற மாதிரி துரியோதனன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இல்லையா 5 கிராமங்களையாவது அவங்களுக்கு கொடு, அவங்க வாழ்றதுக்காக ஒரு 5 கிராமத்தையாவது அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப துரியோதனன் என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் பாதி நாட்டை கூட நான் அவங்களுக்கு கொடுப்பேன், ஆனா அதை பெறுவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பிரச்சனை என்னன்னா அளவு இல்லை, உரிமைதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி துரியோதனன் அந்த இடத்துல சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன், இவ்வளவு முயற்சி போட்டு பார்த்துட்டேன், அப்பயும் நீ ஒத்து வர மாட்டேங்கிற, அதனால போர் இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லிடுறாரு. உடனே திருதராஷ்டிரர் என்ன சொல்றாரு, நான் இட்ட ஆணையை திரும்பி பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. காந்தாரி பின்ன எல்லாருமே அந்த சபையிலிருந்து போயிடுறாங்க. அப்ப அசலையும் பானுமதியும் கிருஷ்ணன்ட்டு கேக்குறாங்க, கிருஷ்ணா நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு கொவளை நீராவது எங்க கையால நீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் இந்த மண்ணிலிருந்து போகும்போது எதையுமே எடுத்துக்கொண்டு போகவில்லைன்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளையுமே அவர் உதறிட்டு வெறும் கைகளுடன் நான் இந்த இடத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு.